السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அபூதர் குஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு அழகிய சஹாபியை பற்றி. அபூதர் குஃபாரி ரலியல்லாஹு அவர்களின் முழு பெயர் ஜுந்துப் இப்னு ஜுனாதா என்பதாகும். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முதல் சந்திப்பிலேயே அஸ்ஸலாமு அலைக்கும் என கூறிய முதல் நபர் அபூதர் குஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். சலாமுக்கு பதிலாக வ அலைக்கஸ் சலாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள். இவ்வாறாக சலாம் சொல்லும் பழக்கம் ஆரம்பமானது. அபூதர் குஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் மக்காவில் வந்து இஸ்லாத்தை ஏற்ற பின்பு தமது ஊருக்கு திரும்பிச் சென்று இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். இவருடைய முயற்சியால் இவரின் தம்பி அனீஸ் கிஃபாரி ரலியல்லாஹு இஸ்லாத்தில் இணைந்தார். இவ்விருவரில் சில மாதங்களில் உழைப்பால் கிஃபார் கோத்திரத்தின் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்களாக ஆகினார்கள். எஞ்சியோர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதினா வந்த பின் முஸ்லிம்களானார்கள். அகல் போருக்கு பிறகு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்கள் மதினா வந்து அன்னலாரின் சமூகத்தில் இருக்கலானார்கள். அன்னலாரின் மரணத்திற்கு பின் ஷாம் நாடு சென்று விட்டார்கள். அங்கிருந்தோர் உலக வாழ்வில் மூழ்கி திளைப்பதைக் கண்டு அதிலிருந்து அவர்களை விடுவிக்க அரும்பாடு பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் இவரை மதினாவுக்கு அழைத்து கொண்டார்கள். ஆனால் அங்கும் வெகு நாட்கள் இருக்க முடியவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் ஆலோசனையின் பேரில் ரபதா என்ற கிராமத்திற்கு சென்று அங்கேயே ஹிஜ்ரி 32ஆம் ஆண்டு காலமானார்கள். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவங்க ஒரு மிகப்பெரிய உலக பற்றாளர்களாக இருந்தாங்க. மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்கிறத பார்த்து அவங்க ரொம்ப கண்டிப்பாங்க. விசுவாசத்தை இப்படி தான் நீங்கள் பார்த்தீங்களா, இப்படி தான் மாட மாளிகைகளோட ஆடம்பரத்தோடு இருந்ததை நீங்கள் பார்த்தீங்களா என்பதாக மக்களை கடுமையாக கண்டிப்பாங்க. எனவே மக்கள் எல்லாம் இப்படி வாழ்கிறத பார்த்து கண்டிக்கிறனாலே கிஃபார் ரலியல்லாஹு நிறைய பேர்த்து என்ன செஞ்சாங்கன்னா, என்ன இவங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்பதாக வெறுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ கிஃபார் ரலியல்லாஹு நீங்கள் இந்த மாதிரி மக்களோடு இருக்கிறத விட நீங்கள் நபிசா சுன்னத்துக்கெல்லாம் மாற்ற செய்கிறத பார்க்குறத விட நான் என்ன செய்கிறேன், ஏன்னா காட்டு பக்கம் போய் வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு தான் சொல்லுவோம், நீங்கள் கிராமத்தில் போய் வாழுங்க. ஒரு காட்டில் போய் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுடைய அஃபாத்துக்கு கூட அங்கே ஜனாசா தொலைக்கு ஆள் இருக்காது. ஒரு சஃபரில் வந்து ஒரு 40 குதிரை வீரர்னு சொல்லப்படுது, அவங்க தான் அவங்கள அடக்கம் செஞ்சுட்டு போனாங்க. பாருங்கள், அந்த சஹாபிக்கு நபிசாசில் எவ்வளோ ஒரு பற்று பாசம் பாருங்களேன். இன்னைக்கு கிஃபாரி ரலியல்லாஹு தான் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து என்ன சொல்லுவாங்க. இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். பத்ரு போரில் துஆ. பத்ரு போருக்காக 313 சஹாபாக்களுடன் புறப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த மக்கள் ஆடை இல்லாதவர்கள், ஆடையை கொடுப்பாயாக. நடைபயணமாக செல்கிறார்கள், வாகனத்தை கொடுப்பாயாக. பசியனுடன் இருக்கின்றார்கள், உணவு கொடுப்பாயாக. இந்த துஆவின் பரக்கத்தால் போரிலிருந்து திரும்பிய இம்மக்கள் ஒவ்வொருவரிடமும் 2 ஒட்டகங்கள், துணிமணிகள், உணவு பண்டங்கள் ஏராளமாக இருந்தது. மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. எப்போதும் உண்மையை பேசுங்கள், உண்மையை வலுவாக பிடித்திடுங்கள். எப்போதும் உண்மையை பேசுங்கள், உண்மையே பேசுங்கள். உண்மை நல்வழியை காட்டும், நல்வழி சுவனத்திற்கு இட்டுச் செல்லும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. ஒழு செய்து கொண்டிருக்கையில் ஓதும் துஆ. ஒழுவின் நடுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹும்ம குஃபிர்லி தன்பி வ வஸிஅலி ஃபீ தாரி வ பாரிக்லி ஃபீ ரிஸ்கி. யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னிப்பாயாக, எனது இல்லத்தை விரிவாக்கி எனது இரணத்தில் அபிவிருத்தியை நல்குவாயாக. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தந்தையின் நண்பர்களிடம், தனது தந்தையின் நண்பர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வது நன்மைகளில் மேலான நன்மையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. தீனுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தல். அல்லாஹ் கூறுகிறான், இவர்கள் தங்கள் சந்ததிகளை, அதாவது தங்களுடைய சதிகளை மனிதனிடமிருந்து மறைத்து விடுகின்றனர், ஆனால் அவற்றை அல்லாஹ்விடமிருந்து மறைக்க முடியாது. ஏனென்றால் அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாததை இவர்கள் இரவில் பேசி சதி ஆலோசனை செய்யும் போது அவன் அவர்களுடன் தான் இருக்கின்றான். மேலும் அவர்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் சூழ்ந்து அறியக்கூடியவனாக இருக்கிறான் என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக வாழ்வு ஒரு வேடிக்கையே ஆகும். அல்லாஹ் கூறுகிறான்,
நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை வீண் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சினால் அவன் உங்களுடைய கூலிகளை உங்களுக்கு அளிப்பான், அன்றியும் உங்களுடைய செல்வங்களை அவன் கேட்க மாட்டான் என சூரா முஹம்மதிலே அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சுவனத்தார் அல்லாஹ்வை தரிசிப்பர். பௌர்ணமி நிலவை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்கள் இறைவனை இந்த நிலவை பார்ப்பது போன்று பார்ப்பீர்கள், அவ்வாறு பார்க்கும்போது எவ்வித குழப்பமும் உங்களுக்கு இருக்காது என பகர்ந்தார்கள். சஹீஹ் புகாரியில் ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாக பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தால புரிவானாங்க. பாருங்கள், பௌர்ணமி நிலவை நீங்கள் பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க, அப்படி அல்லாஹ் பார்க்குற நேரத்தில் எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு இருக்காது என்று கூறுறான். 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். பருக்களுக்கான சிகிச்சை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியில் ஒருவர் கூறியதாவது, ஒரு நாள் நபி அவர்கள் என் வீட்டில் வந்தார்கள். உன்னிடம் ஜரீரா இருக்கிறதா என வினவினார்கள். ஆம், உள்ளது என்றேன். பிறகு அதை கொண்டு வந்து கொடுத்ததும் நபி அவர்கள் தமது கால் விரல்களுக்கு நடுவில் இருந்த பருவின் மீது அதை வைத்து இந்த துவாவை ஓதினார்கள். அல்லாஹும்ம முத்ஃபிஅல் கபீரி வ முகப்பிர ஸகீரி அத்ஃபிஹா அன்னி. பெரியதை சிறியதாகவும் சிறியதை பெரியதாகவும் ஆக்கும் இறைவா, இந்த பருவை குணப்படுத்துவாயாக என துவா செய்தார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. குர்ஆனை ஓதுங்கள், அது மறுமையில் தன்னை ஓதியவருக்காக பரிந்துரை செய்யும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். வல்லல்லாஹ் இந்த நிலவை கெட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், மேலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் இருந்து அல்லாஹ்வை அங்கிருந்து பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.